செலிப்ரேஷன் தான் ஓணம் சத்யாவில். ஹாப்பி ஓணம். இந்த ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள். ஓணம் சத்யாவில் இன்றைக்கி பருப்பு கறி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாம். சத்யாவுக்கு பருப்பு கறி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு கப்பு துவரம் பருப்பு, இது வெறும் துவரம் பருப்புலேயும் பண்ணலாம், பாசி பருப்புலேயும் பண்ணலாம். நான் ரெண்டுமே போட்டுக்க போகிறேன். இதில் ஒரு கப்பு, அதில் ஒரு கப்பு. வாஷ் பண்ணிவிட்டும் மஞ்சப்பொடி, மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுருவோம். மஞ்சப்பொடி, ஒரே ஒரு மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை குக்கரில் வச்சுடலாம். நல்லா வெந்துருத்து, எல்லாமே பருப்பு எல்லாம் வெந்துருத்து, வெங்காயம் எல்லாமே. இதை வந்து நம்ம அப்படியே தாளிச்சிடலாம். இந்த பருப்பை இதில் விட்டுடலாம். இது வந்து தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சி கொஞ்சம் ஜலம் விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் பருப்பு கறி. மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. நான் இதில் ஒரே ஒரு மிளகா போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா என்னொன்று தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுண்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா இதை இவன் தலையில் போட்டிடலாம். சூப்பராக அடிபொலியான பருப்பு கறி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக அடிபொலியான பருப்பு கறி ரெடி. பருப்பு கறி பார்த்தீங்களா? ஓணம் சத்யாவில், அதாவது நான் வந்து பால் பாயசம், பால் அடப்பாயசம், அடப்பிரதமன், அதாவது பிரதமன்னா வெல்லம் போடுவா, இது பால் பாயசம் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக லாங் வீடியோ வரும். இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ ஈஸியாக டக்குன்னு பருப்பு கறி ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வெறும் துவரம் பருப்பு, இது வந்து ஒன்லி பாசி பருப்புலேயும் பண்ணுவாள், சில பேர் துவரம் பருப்புலேயும் பண்ணுவாள். நான் ரெண்டையும் ஒரு கப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் ஆப்ஷனல். வெங்காயம் வேணால் வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா பச்சை மிளகா, வெங்காயம், மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டுலாம். ஸோ நீங்கள் வந்து பூண்டு போட்டுக்கணுனாலும் பூண்டு போட்டுக்கலாம். நான் பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் மட்டும் போட்டுருந்தேன். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஈஸியான பருப்பு கறி. நம்ம ஓணம் சத்யாவுக்கு நீங்கள் எல்லோரும் நம்மளோட போஜனம் சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. தேங்க்யூ. நான் வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. நம்ம வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.